ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் காயத்ரி ராஜ். இன்னைக்கு 7 டே 7 ஸ்நாக்ஸ் ரெசிபியில் டே 6 பிரெட் புடிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ½ லிட்டர் பால் எடுத்துக்கலாம். அது கூட சுகர் ஆட் பண்ணுறேன், கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணுறேன், வெனிலா கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக பபுள் வரும். பபுள் வரப்போ ஒரு விஸ்க் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது கூட பட்டர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு 7 இன்ச் ஸ்கொயர் டின் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ப்ரெட்ஸை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். நீங்கள் ஒயிட் ப்ரெட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் ஆப்ஷன் தான். நான் இன்றைக்கி வந்து ப்ரௌன் ப்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கூட நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்சுருந்த அந்த பால் அப்புறம் சுகர் அந்த மிக்சரை வந்து இது மேலே ஃபுல்லாக ஊற்றிக்கலாம். ஃபுல்லாக ஊற்றுனதுக்கப்புறம் அவனில் வந்து இதை பேக் பண்ண போகிறோம். 10 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறம் இப்போ மேலே வந்து லைட்டாக சுகர் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். ஏன்னா மேலே வந்து அது பேக் ஆகிறப்ப நல்லா கேரமலைஸ் ஆகும். இது ஒரு 35 to 40 மினிட்ஸ் வந்து 180 டிகிரி செல்சியஸில் இந்த மாதிரி பேக் பண்ணி எடுத்துட்டா சூப்பரான பிரெட் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேலே அந்த சுகர் தூவுனதுனால பாருங்கள் நல்லா கேரமலைஸ் ஆகிட்டு சூப்பரான ஒரு ப்ரௌன் கலரில் பிரெட் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை வந்து ஹாட்டாகவும் சாப்பிடலாம், இல்லைனா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு ஸ்பூன் வச்சு ஸ்கூப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு குக் வித் காயத்ரி ராஜ் சேனல். ஈட் டேஸ்டி, பி ஹாப்பி.